இனிய வணக்கங்கள். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல நம்ம அடுத்த பாடங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு அடுத்தது என்ன பாடம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போற நம்ம அடுத்த பாடம் தமிழர் தமிழர் வாழ்வில் இயற்கை கூறுகள். இதுதான் நம்ம பார்க்க போறோம். தமிழர் வாழ்வில் இயற்கை கூறுகள் இதுதான் பார்க்க போறோம். அதாவது தமிழர் வாழ்க்கையில, அதாவது தமிழர்கள் அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான இயற்கை இயற்கை பொருட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது, துணையா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரியான விஷயங்களோட தமிழர்கள் வந்து இணைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா, இன்பமா, ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப வந்து இதுல வந்து ரெண்டு கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இடையே நடக்கிற உரையாடல்கள் அததான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஒண்ணு வந்து யார் அப்படின்னா கண்ணன். சரிங்களா? அந்த சின்ன பையன். இவங்களோட இந்த பையனோட அம்மா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற அந்த உரையாடல், அந்த கான்வர்சேஷன் அததான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப வந்து அவங்க அம்மா வந்து கண்ணன் சொல்றாங்க அம்மா கிட்ட, இந்த பாருங்க நான் தேடிய பொருள் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அம்மா என்ன பண்றாங்க, அப்படி என்ன பொருள் அவன் தேடனா கிடைச்சிருச்சுன்னு அவன் கைய பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒரு பட விளக்க அட்டை. இங்க பாத்தீங்கன்னா அது பாருங்க, இதெல்லாம் வந்து சார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதுதான் இங்க தமிழ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா பட விளக்கம். இங்க படம் இருக்கு, அதோட சேர்ந்து சில விஷயங்களும் அதை பத்தி இருக்கு இல்லையா. அதனால இதுக்கு பெயர் என்னன்னா பட விளக்க அட்டை அப்படின்ட்டு பெயர். சரிங்களா? இந்த அட்டையை தான் வந்து அவங்க வந்து தேடிட்டு இருந்தாங்க, அந்த கண்ணன்ற பையன். சரிங்களா? அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுல வந்து என்ன மாதிரியான அட்டை வந்து அவங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஐவகை நிலங்கள், 5 வகையான நிலங்கள். சரிங்களா? அந்த அத வந்து படத்தோட விளக்கி, அந்த படத்தோட இருக்கக்கூடிய ஒரு சார்ட், அந்த பட விளக்க அட்டை அவங்களுக்கு கிடைச்சது. சரிங்களா? அதுல அந்த அச்சிடப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா பிரிண்டா இருந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப அம்மா வந்து கண்ணன் கிட்ட கேக்குறாங்க, இதுதான் நீ இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தியான்னு கேக்குறாங்க. கண்ணன் வந்து ஆமா அப்படின்றாங்க. சரி, நீ இந்த பட விளக்க அட்டைய வச்சு என்ன செய்ய போற அப்படின்ட்டு கண்ணன் கிட்ட அம்மா கேக்குறாங்க. அதுக்கு கண்ணன் சொல்றாங்க, நான் வந்து ஒரு செயல் திட்டம் செய்யறதுக்காக அதை தேடிட்டு இருந்தேன். செயல் திட்டம்னா என்னன்னா ப்ராஜெக்ட் ஒர்க். இப்போ உங்க ஸ்கூல்ல எல்லாம், உங்க பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கண்ணனுக்கும் உங்க ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா செயல் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை தேடிட்டு இருந்தேன். சரிங்களா? இப்ப படம் கிடைச்சிருச்சு. ஆனா வந்து அந்த படம் என்ன சொல்ல வருதுன்றது அந்த செய்திகள். சரிங்களா? அதோட விளக்கம் வந்து எனக்கு வேணும். அத நான் எப்படி வந்து திரட்டுறதுன்னு தெரியல அப்படின்றாங்க. சரிங்களா? அதுக்கு அம்மா சொல்றாங்க, அத நான் வந்து உனக்கு சொல்லித் தரேன். நம்ம வந்து இணையத்துல தேடுவோம். இணையத்துலன்னா என்னது, இன்டர்நெட். அதுல போய் இந்த கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அதுல போய் நம்ம தேடி அந்த விஷயம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்றாங்க. சரி, அம்மாவும் கண்ணனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அம்மா வந்து கண்ணன் கிட்ட அந்த இணையத்துல போய் தேடி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்றது என்னது, அது வந்து எதால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா மலை. சரிங்களா? மலை இருக்கு. இதெல்லாம் தான் இயற்கை கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் அந்த இயற்கை கூறுகள் என்னென்னன்னா மலை, காடு, வயல், கடற்கரை. சரிங்களா? அப்ப மலைன்னா என்னன்னு தெரியும், மவுண்டன். காடுன்னா என்னன்னு தெரியும், ஃபாரஸ்ட். வயல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த ஃபார்மிங் ஃபீல்டு. சரிங்களா? கடற்கரைனா என்னன்னு தெரியும், அந்த சீ ஷோர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதெல்லாம் வந்து சூழ்ந்திருக்கிறது தான் என்னது, இந்த தமிழ்நாடு. நம்ம வாழற இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப மலை மலை இருக்கு இல்லையா, அந்த பகுதியே என்னன்னு சொல்றாங்கன்னா குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா குறிஞ்சி நிலம். காடு இருக்கிற பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா முல்லை நிலம். சரிங்களா? வயல் இருக்கிற பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா மருத நிலம். சரிங்களா? மருத நிலம். அடுத்த கடற்கரை, கடற்கரை இருக்கிற பகுதிக்கு பெயர் என்னன்னா நெய்தல் நிலம். நெய்தல் நிலம். சரிங்களா? இதனால இந்த தமிழகத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா நாநிலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. நாநிலம் அப்படின்னா 4 நிலங்கள். 4. சரிங்களா? 4. அது 4 நிலமும் சேர்ந்ததுதான் என்னது அந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன 4 நிலம்? 1 குறிஞ்சி நிலம், 2 முல்லை நிலம், 3 மருத நிலம், 4 நெய்தல் நிலம். சரிங்களா? அடுத்தது கண்ணன் சொல்றாங்க, நீங்க நிலம்னு சொல்றீங்க, ஆனா நான் இது ஐவகை நிலம்னு இந்த படத்துல கொடுத்திருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, 5வது நிலம் என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா மணல். வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? வெறும் மணல். அந்த மணல், அந்த நிலத்தை, அந்த மணல் மட்டும் இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் என்னன்னா பாலை நிலம். சரிங்களா? பாலை நிலம். உடனே கண்ணன் சொல்றாங்க, நீங்க அப்ப பாலை நிலம்னா பாலைவனம் தானே, நீங்க ஏன் முதல்லயே அதை சொல்லல, நீ 4 மட்டும் தானே சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, தமிழகத்துல நமக்கு பாலைவனம் இல்ல. சரிங்களா? பாலைவனம் அப்படின்றது இங்க இந்த பாலை நிலம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கு கடுமையான வெயில் காலம்லாம் வரும் இல்லையா, கோடை காலம்னா என்னது நல்லா வெயில் அடிக்கிற காலம். அந்த காலத்துல இந்த முல்லை நிலம் இருக்கு இல்லையா, முல்லை நிலம்னா என்னது இந்த காடு, காடு இருக்கக்கூடிய பகுதி. அடுத்து குறிஞ்சி நிலம், குறிஞ்சின்னா மலை இருக்கக்கூடிய பகுதி. அதெல்லாம் என்ன ஆயிடும்னா அந்த வெயிலால நல்லா வறண்டு போயிடும். வறண்டு போயிடும்னா என்ன அர்த்தம்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாம் காஞ்சு போயிடும். சரிங்களா? பச்சை பசேல்னு இருக்காது, காஞ்சு போயிடும். காஞ்சு போயிடுச்சுன்னா அப்ப அந்த இடமே பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், செடி கொடிகள் எல்லாம் இல்லாம வெறும் மண்ணாதான் தெரியும். சரிங்களா? அந்த வளம் குறைஞ்சு போயிடும் அந்த நிலத்துல. சரிங்களா? எந்த வளமும் பெருசா இருக்காது, எந்த செடி கொடியும் பெருசா வளராது. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும் போது அதை என்னன்னு சொல்றாங்கன்னா பாலை நிலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. அப்ப கண்ணன் சொல்றாங்க, அப்ப பாலை நிலம்னா வளம் குறைஞ்ச நிலமான்னு கேக்குறாங்க. கண்ணன் சொல்றாங்க ஆமா, ஏன்னா பாலை நிலமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னது தண்ணி இருக்காது, அந்த மண்ணுலயே தண்ணி எல்லாம் இருக்காது, அப்படியே வறண்டு போயிருக்கும், பாலமா வெடிச்சு போயிருக்கும். நிலமே எப்படி இருக்கும், அப்படியே ஓட்ட ஓட்டையா போட்டிருக்கும், எதுவுமே இருக்காது அங்க, தண்ணியே இருக்காது, காஞ்சு போயிருக்கும். சரிங்களா? அப்ப அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா பாலை நிலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியை. சரிங்களா? இப்ப அப்ப அப்ப ஐவக நில அமைப்பை கொண்டு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. சரிங்களா? இந்த 5 நிலப்பகுதி இருக்கு இல்லையா, இத இந்த பகுதியில மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அந்த இயற்கையோட, அந்த இயற்கை கூறுகளோட எப்படி இணைஞ்சு வாழ்ந்தாங்க அப்படின்றத நான் இனி சொல்றேன் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, குறிஞ்சி நிலம்ன்றது மலையும் மலை சார்ந்த பகுதி அப்படின்றாங்க. இந்த பகுதியில யார் வாழ்ந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா குறவர் குறத்தியர். சரிங்களா? மலை சார்ந்த பகுதி, அதுக்கு குறிஞ்சி நிலம்னு பேரு. அங்க வாழ்ந்த மக்களுக்கு என்ன பெயர்? குறவர் குறத்தியர். இவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா தேன் திணை மாவு. மலையில நிறைய தேன் கிடைக்கும். சரிங்களா? திணை, அது ஒரு வகையான அரிசி. சரிங்களா? அத அவங்க நிறைய பயிர் செஞ்சாங்க, அது மலையில தான் நிறைய வளரும். அதனால அது அங்க பயிர் செஞ்சதுனால அது அரைச்சு மாவா பயன்படுத்தினாங்க. அப்ப தேனும் திணை மாவும் அதிகமா அவங்க சாப்பிட்டாங்க. சரி, அடுத்தது முல்லை நிலம். முல்லை நிலத்தை பத்தி கண்ணன் கேக்குறான். அடுத்து அம்மா சொல்றாங்க, காடும் காடு சார்ந்த பகுதியும் என்னது முல்லை நிலம். இங்க வாழ்ந்த மக்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர். ஆயர் ஆய்ச்சியர். இவங்க என்ன மாதிரியான தொழில் செஞ்சாங்க அப்படின்னா ஆடு மாடுகளை வளர்த்தாங்க. சரிங்களா? ஆடு மாடுகளை வளர்த்தாங்க. அப்ப பால், அந்த ஆடு மாடுல இருந்து என்ன கிடைக்கும், பால் கிடைக்கும் இல்லையா, அந்த பால், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தயிர் வெண்ணெய் நெய்,
அதை வந்து வித்து அவங்க வந்து வாழ்ந்தாங்க. சரிங்களா, அதையே உணவுப் பொருளாவும் அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த குறவர் குறத்தியர் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பெரும்பாலும் என்ன மாதிரி தொழில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அங்க ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்றது, சரிங்களா, இந்த மாதிரி பணிகள் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்தது மருத நிலம். மருத நிலம் இந்த மக்கள் வந்து இது மருத நிலம்னா என்னது, வயலும் வயல் சூழ்ந்த பகுதியும். சரிங்களா, அது வந்து மருத நிலம். சரிங்களா, அங்க இருக்கிறவங்க பேர் என்னன்னா உழவர் உழத்தியர். உழவர் உழத்தியர் இவங்க வந்து என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க, தொழில் என்னன்னா அவங்களுக்கு உழவு தொழில். அவங்க வந்து என்ன மாதிரியான இது பண்ணாங்கன்னா, உணவு உணவு அதான் அரிசி பருப்பு இந்த மாதிரி பயிர்களை விளைவிச்சாங்க, அதுவே அவங்க உணவாகவும் சாப்பிட்டாங்க. சரிங்களா, அடுத்தது வந்து நெய்தல். நெய்தல் வந்து என்னன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், அது வந்து நெய்தல் நிலப்பகுதி. அங்க வாழ்ந்தவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா பரதர் பரத்தியர். பரதர் பரத்தியர். இந்த பரதர் பரத்தியருக்கு வந்து என்ன மாதிரி தொழில் அப்படின்னா, அவங்க வந்து மீனவ தொழில். மீனை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, கடல்ல போய் மீனை பிடிச்சு அதை கொண்டு வந்து வித்து, அப்புறம் அதுல இருக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்தாங்க. அப்புறம் மீன்களையும் என்ன பண்ணாங்க, உணவாவும் சாப்பிட்டாங்க. அடுத்த பாலை நிலம், அது மணலும் மணல் சார்ந்த பகுதியும், அதான் பாலை நிலம். இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா எய்னர் எயிற்றியர். எய்னர் எயிற்றியர். சரிங்களா, இவங்க வந்து இவங்களோட வேலை என்னன்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி அந்த பக்கம் வரவங்க கிட்ட இருந்து அந்த பொருள் எல்லாம் கவர்ந்து அதை வச்சு வாழ்ந்தாங்க. பொருளை கவர்ந்து வாழறதுன்னா என்ன, பாலை நிலம்னா அங்க வந்து எந்த வளமும் இருக்காது இல்லையா, அதனால அவங்களுக்கு வறுமை தான் அதிகமா இருக்கும். சரிங்களா, அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பெருசா தொழில் எதுவும் இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மற்றவங்க பொருளை திருடி, அதாவது அங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளை வழிமறைச்சு அவங்கள பயம்புறுத்தி அவங்க கிட்ட இருந்து இருக்கிற காசோ பணமோ அதான் நகையோ ஏதோ ஒரு பொருளை அவங்க கிட்ட இருந்து புடுங்கி அதை வச்சு வாழ்ந்தாங்க. சரிங்களா, இதுதான் வந்து இந்த 5 நிலங்கள். அதாவது தமிழர்கள் வந்து இந்த இயற்கை ஏதாவது மலை காடு வயல் கடற்கரை இப்படி இதோட இயஞ்சி எப்படி வாழ்ந்தாங்கன்றது இதுதான். இந்த ஐவகை நில அமைப்புலதான் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து வாழ்ந்தாங்க தமிழர்கள். இதுதான் வந்து இந்த பாடப்பகுதி நமக்கு சொல்லி தருது. இதை வச்சு இப்ப கண்ணன் என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு செயல் திட்டம் செய்ய போறாங்க. சரிங்களா, இதுதான் இந்த பாடப்பகுதி. ஐவகை நில அமைப்பு, தமிழர் வாழ்வில் இயற்கை கூறுகள். சரிங்களா, இப்ப அடுத்த பாடம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பட்டிமன்றம். என்ன பட்டிமன்றம் அப்படின்னா நீர் மேலாண்மை. இந்த பாடப்பகுதியும் நீர் மேலாண்மை பற்றியதுதான். நீர் மேலாண்மை அப்படின்னா என்னது, வாட்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு தண்ணிய ஒரு நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய தண்ணிய, அந்த நீரை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கிறது, எப்படி திட்டமிட்டு அந்த தண்ணிய வந்து பாதுகாக்கிறது, அதுவும் இல்லாம எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது, தண்ணி எப்படி சேமிக்கிறது, இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நீரை திட்டமிட்டு அதை வந்து நல்லபடியா நம்ம வந்து சேமிக்கிறது, அடுத்தது வந்து பாதுகாக்கிறது, சிக்கனமா செலவு செய்யறது. சரிங்களா, இதெல்லாம் தான் அந்த மேலாண்மையில வரக்கூடியதுதான் மேலாண்மைன்றாங்க. அந்த திட்டமிட்டு செயல்படுத்துறது தான் என்னது மேலாண்மை. சரிங்களா, இப்ப வந்து இந்த நீர் மேலாண்மையை வச்சு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா தமிழ் இணைய கல்வி கழகத்துல நடக்குது. சரிங்களா, என்னைக்கு நாள் 2/11/2023 அன்னைக்கு நடக்குது. அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குவது அந்த காலமா இந்த காலமா, இதுதான் தலைப்பு. அதாவது ஓல்டன் டேஸ், அந்த காலம்னா ஓல்டன் டேஸ், இந்த காலம்னா பிரசன்ட் டேஸ். எந்த காலத்துல வந்து நீரை வந்து சரியா திட்டமிட்டு பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் தலைப்பு. சரிங்களா, அதுக்கு ஒரு நடுவர் இருக்காரு. நடுவர் பிளஸ் ஒரு வந்து 4 பேர் வந்து இந்த பட்டிமன்றத்துல பேசுறாங்க. சரிங்களா, ஒருத்தர் மகிழ்நன், இன்னொருத்தங்க ஓவியா, இன்னொருத்தங்க மணி, இன்னொருத்தங்க இனியன். இவங்க 4 பேரும் இந்த பட்டிமன்றத்துல பேசுறாங்க. நடுவர் வந்து இப்ப வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பேசுறாரு அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லைன்னா இந்த வந்து உலகமே இல்லை அப்படின்றாங்க. இந்த உலகத்துல எந்த உயிருமே வாழ முடியாது. சரிங்களா, நீர் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த உயிருமே, ஈவன்
அந்த சின்ன புல்லு கூட என்னது இந்த இந்த உலகத்துல முளையாது. நீருன்றது அவ்வளவு அவசியம் அப்படின்றாங்க. அதுவும் எல்லா உயிருக்குமே நீர் தான் என்னது அடிப்படை ஆதாரம். சரிங்களா? அது மனுஷனுக்கும் என்னது அதுதான் அடிப்படை. சரிங்களா? நீர் இல்லாம மனுஷனும் வாழ முடியாது, எந்த உயிருமே வாழ முடியாது, மனுஷனும் வாழ முடியாது. சரிங்களா? அதனால அதை வந்து நம்ம எப்படி திட்டமிட்டு பயன்படுத்தணும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னது நீர் மேலாண்மை. சரி, இப்ப வந்து என்ன தலைப்பு அப்படின்னா, நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குவது அந்த காலமா இந்த காலமா, இதுதான் பட்டிமன்ற தலைப்பு. அந்த காலம்ன்ற அணியில வந்து ரெண்டு பேர் பேசுறாங்க, இந்த காலம்ன்ற அணியிலையும் ரெண்டு பேர் பேசுறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் யார் பேச வராங்க, முதலாவதாக யார் பேச வராங்க அப்படின்னா மகிழ்நன். அவங்க பேச வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாரு நடுவர். சரிங்களா? மகிழ்நன் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்ன்றாங்க. அதான் மழையை நம்ம என்ன பண்ணணும், போற்றணும். சரிங்களா? மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும்னு எது சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து இது சொல்லுது. ஏன்னா மழைன்றது ஒரு அமிழ்தம், அது வந்து ஒரு தெய்வம் மாதிரி. சரிங்களா? அது ஒரு தெய்வம், அதை வந்து நம்ம போற்றி வணங்கணும். சரிங்களா? அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றது இந்த சிலப்பதிகாரத்தோட கருத்து. சரிங்களா? நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மழை அந்த அந்த காலத்துல பருவ காலம்னு அந்த மழை பெய்யற காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப பெய்யக்கூடிய மழை நீரை வீணாக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நீரை வந்து அணைகள், சரிங்களா, அணை கட்டினாங்க. டேம் சொல்லுவாங்க இல்லையா, டேம்ஸ் கட்டி அது சேவ் அத நம்ம அந்த தண்ணிய சேமிச்சு வச்சாங்க. குளங்கள், நிறைய குளங்கள் ஏற்படுத்தினாங்க. பாண்ட், சரிங்களா, அடுத்து ஏரிகள். சரிங்களா, நிறைய ஏரிகளை உருவாக்குனாங்க. உருவாக்கி அதுல எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மழை நீரை சேமிச்சு வச்சாங்க. சரிங்களா? அதனால வந்து அதை வச்சு என்ன பண்ணாங்க, அந்த உழவு தொழில்லாம் அவங்க செஞ்சாங்க. அதனால வந்து நீர் மேலாண்மையில அந்த காலம் தான் சிறந்து விளங்குச்சு அப்படின்னு மகிழ்நன் சொல்லி நன்றி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்து நடுவர் சொல்றாரு. நடுவர் வந்து அடுத்தது யார கூப்பிடுறாரு அப்படின்னா ஓவியா. ஓவியான்ற அடுத்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அவங்க வந்து பேச வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிப்பது அந்த காலம். மழை மழை வரலன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யாகம்லாம் வளர்த்தி மந்திரம் சொல்லி மழைய பெய்யணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது அப்படின்றாங்க. மழை மிஷின் வச்சே, கெமிக்கல்ஸ் வச்சே என்ன பண்றாங்க, இப்ப மழையெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவி அப்படின்றவரு பாடியிருக்காரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரிங்களா? இந்த இந்த பூமிக்கு உயிர் கொடுப்பது எது, இந்த மழை நீர் தான் அப்படின்றாங்க. பூமிக்கு உயிரே எதுதான், மழை. ஏன்னா மழை பெஞ்சாதான் பூமியில ஒரு புல்லாவது முளையும். அதனால இந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா, எல்லா வீடுலயும் மழை நீர் சேமிப்பு தொட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கா செல்லக்குட்டீஸ்? சரிங்களா? இல்லைன்னா நீங்க அதை உருவாக்குங்க. மழை நீர் சேமிப்பு தொட்டின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதை வச்சு பெய்யற மழையெல்லாம் அதுல சேமிச்சு வைக்கிறாங்க. அதனால வந்து இந்த இந்த காலம்தான் நீர் மேலாண்மையில சிறந்து விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்ததா யார் பேச வராங்க அப்படின்னா மணி அப்படின்ற பையன் பேச வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் நீரை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? ஆனா இந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. தண்ணிய இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்றாங்க. சரிங்களா? தண்ணிய வந்து சிக்கனமா வந்து செலவு பண்றதே கிடையாது. ஆனா அந்த காலத்துல ரொம்ப சிக்கனமா தண்ணிய செலவு பண்ணி, இந்த காலத்துல அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. அத வந்து ஆஹ் சேமிக்கிறது மட்டும் இல்ல, சிக்கனமா பயன்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் தண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணின்றவங்க பேசுறாங்க. அவங்க அதனால சொல்றாங்க, அந்த காலத்துலதான் சிக்கனமா பயன்படுத்தினாங்க, அதனால அந்த காலம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது யார் பேசுறாங்க அப்படின்னா இனியன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்து அன்னைக்கு வந்து வயல்களுக்கெல்லாம் தண்ணி, அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ஃபீல்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தண்ணி எப்படி பாய்ச்சுவாங்க அப்படின்னா வாய்க்கால். வாய்க்கால் வழியா தான் அந்த தண்ணிய பாய்ச்சுவாங்க. சரிங்களா? ஆனா வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சிக்கனமா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு முறை நீர்ப்பாசனம் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. சொட்டு நீர் பாசனம்னா அது இருக்கு பாருங்க, ஒரு டியூப் மாதிரி போகுதா, அதுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டிராப் விழுந்துகிட்டே இருக்கும்.
சரிங்களா. அடுத்தது தெளிப்பு முறை நீர்ப்பாசனம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைமர் வச்சிருப்பாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு என்ன ஆகும், இந்த தண்ணி எல்லாம் அப்படியே அப்படியே ஒரு பூ மாதிரி பாருங்க, ஃபவுண்டன் மாதிரி இப்படி வந்து கொட்டி அங்க இருக்கிற செடிகள்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்ச நேரத்துல அதுவே ஆஃப் ஆயிடும். சரிங்களா. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா இப்ப நவீன காலத்துல இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இதனால தண்ணீர் வந்து அதிக அளவுல வீணாக்குறது தடுக்கப்படுது. அதனால நிறைய சேமிக்க முடியுது. அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்ல, கடல் நீரை குடிநீர் ஆக்குறாங்க. சரிங்களா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கடல் நீரை குடிநீர் ஆக்குதல்னு. சரிங்களா. இப்ப நம்ம உப்பா இருக்கிற அந்த தண்ணிய குடிக்கிற மாதிரி நல்ல தண்ணியா நிறைய மிஷின்லாம் வச்சு அதை வந்து டிஸ்டில்டு வாட்டரா மாத்துறாங்க. சரிங்களா. தூய்மை செஞ்சு செய்யறாங்க. இப்ப இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த காலம்தான் நீர் மேலாண்மையில சிறந்து விளங்குதுன்னு இனியன் சொல்றாங்க. சரி, இப்ப நடுவர் வந்து தீர்ப்பு சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து நீர் நீர்நிலைகள்னா என்னது, குளம், ஏரி, ஆறு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அணைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற நீரெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பாதுகாக்கணும். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நிறைய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள்னா என்னது, மாடர்ன் டெக்னாலஜி அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து தண்ணியே என்ன பண்ணணும், சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு தண்ணி எப்படி சேமிக்கணும்ன்றதையும் நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதனால வந்து நீரை வந்து சேமிக்கிறது மட்டும் இல்ல, சிக்கனமாவும் நம்ம பயன்படுத்த கத்துக்கணும். சரிங்களா. அதுவும் நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த காலமும் அந்த காலமும் எந்த காலமா இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய அடிப்படை, நம்ம வாழறதுக்கு அடிப்படை எது, நீர் தான். அதனால நீர் மேலாண்மையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம தண்ணிய சிக்கனமா பாதுகாத்து சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை செய்யணும். அது ஒவ்வொருத்தருடைய கடமை. இது ரொம்ப இன்றியமையாதது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத நடுவர் சொல்லி முடிச்சிடுறார். சரிங்களா. இதுதான் நீர் மேலாண்மை. இப்ப நீங்க கத்திருப்பீங்க வந்து நீர் மேலாண்மைன்னு என்னன்னு சொல்லிட்டு, இனிமேல் நீங்களும் என்ன பண்ணணும், தண்ணியை எந்த அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்த நீங்க கத்துக்கணும். தெரியாதவங்களுக்கு நீங்களும் சொல்லி தரணும். இதுதான் அந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். சரிங்களா. அடுத்தது உலக நூல்கள். உலக நூல்கள் இத பத்தி இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். உலக நூல்கள். உலக நூல்கள்னா நூல்கள் இல்ல, நூலகங்கள். உலக நூலகங்கள். நூலகம் அப்படின்னாலே என்னது, லைப்ரரி. சரிங்களா. லைப்ரரி. சரி, இந்த உலக நூலகங்கள் அதான் வேர்ல்டுல உள்ள லைப்ரரிஸ் அதை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்னென்ன மாதிரியான அந்த நூலகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு பேர் உரையாடுறாங்க. ஒண்ணு வந்து ரெமோ, இன்னொன்னு வந்து மோஜோ. சரிங்களா. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து ரெமோ சொல்றாங்க, மோஜோ எனக்கு வந்து நூலகம்னா என்னது, லைப்ரரி அந்த தலைப்புல எனக்கு ஒரு பேச்சு போட்டி இருக்கு, அது தொடர்பா நிறைய செய்தி எனக்கு வேணும், நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா. அப்ப வந்து மோஜோ வந்து நான் சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப ரெமோ சொல்றாங்க, புத்தகம்னா என்ன, முதல்ல அதை சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கு மோஜோ சொல்றாங்க, அதாவது புது அகத்தை உருவாக்கக்கூடியவை. புது அகம்னா என்னது, புதுன்னா என்னது, புதுசா. அகம்னா என்னது, நம்ம உள்ளத்துல நம்ம உள்ளுக்குள்ள நமக்குள்ள நிறைய மாற்றங்களை, புது புது மாற்றங்களை உருவாக்கக்கூடியதுதான் எது, புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோஜோ சொல்றாங்க. சரிங்களா. நமக்கு வந்து புறத்துல மட்டும், அதாவது பிசிக்கலா மட்டும் நமக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டா பத்தாது, அகத்துல. சரிங்களா. நமக்கு வந்து மென்டலியும் நமக்கு என்ன பண்ணணும், நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். அதுக்கு வந்து எது உதவுது அப்படின்னா இந்த புத்தகங்கள், புத்தகம் படித்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரி, இப்ப வந்து ரெமோ சொல்றாங்க, புத்தகம் பத்தி நம்ம அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நான் அதுக்கு வந்து மோஜோ சொல்றாங்க, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனத்துக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. நம்ம உடல் நமக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும்னா என்ன பண்றோம், உடற்பயிற்சி செய்யறோம். அதே மாதிரி நமக்கு மென்டலி ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், அந்த புத்தகத்தை நல்லா படிக்கணும்.
சரிங்களா? புத்தக வாசிப்பு தான் மென்டல் ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னாங்க. இது சொன்னவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரிங்களா? அதனால வந்து இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு பரிசு தரணும் அப்படின்னா அது மிக சிறந்த பரிசு எதுவாதான் இருக்க முடியும்னா ஒரு புத்தகம் தான். இனிமே வந்து எங்க போனாலும் யாருக்கு என்ன பரிசு கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு புத்தகத்தை பரிசா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு நல்ல புக்கை என்ன பண்ணுங்க, பரிசா கொடுங்க. நீங்களும் இதை வந்து கத்துக்கோங்க செல்லக்குட்டி. சரிங்களா? அடுத்தது, புத்தகம் இல்லாத அறை உயிர் இல்லாத உடலுக்கு ஒப்பானது. இதை சொன்னவர் யாருன்னா சிசரோ. சரிங்களா? நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னா இந்த உடல்னால என்னாவது பயன் இருக்கா? எந்த பயனும் இல்லை. அது மாதிரி ஒரு ஒரு வீடு, ஒரு அறை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல நிச்சயமா என்ன இருக்கணும்? புத்தகம் இருக்கணும்ன்றாங்க. சரிங்களா? புத்தகம் இருந்தாதான் அது வந்து ஒரு சிறப்பான வீடு, சிறப்பான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து இன்னொருத்தங்க யாரு? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தவங்க. நல்ல அறிவாளி அவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினனும் எனக்கு வேறு இல்லை. அவர் எப்பவுமே புத்தகம் வாசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நல்ல நண்பன் யாரு அப்படின்னா நான் புத்தகம் தான். நல்ல புத்தகம் தான். என்னோட நெருங்கிய உறவினர் யாருன்னா அதுவும் ஒரு நல்ல புத்தகம் தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவருக்கு யாருதான் ரிலேஷன்னா அவர் வாசிக்கிற அந்த புத்தகங்கள் மட்டும்தான் அப்படின்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம அப்துல் கலாம் தாத்தா, இதுல அந்த விஷயம் எல்லாம் இருந்தாலும் நான் சொல்றேன். நம்ம அப்துல் கலாம் தாத்தா கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய சிறந்த நண்பன் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு என்ன சொன்னார்? ஒரு புத்தகத்தோட பேரை தான் சொல்லி இவங்கதான் இந்த புத்தகம் தான் என்னுடைய சிறந்த நண்பர் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தோடைய பெயர் திருக்குறள். சரிங்களா? அதனால நம்மளும் நிச்சயமா என்ன பண்ணலாம்? புத்தகத்தை ஒரு நல்ல நண்பன் ஆக்கிக்கலாம் நமக்கு. சரிங்களா? நீங்களும் முயற்சி செய்யுங்க. சரி, அடுத்தது வந்து நூலகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ரெமோ கேக்குறாங்க. அதுக்கு வந்து நூலகம்னா என்னன்னு நம்ம மோஜோ சொல்றாங்க. அதாவது நூலகம், அதாவது நிறைய நூல்களை தன்னிடத்தை கொண்டு இருக்கிற அந்த இடத்தை தான் என்னன்னு சொல்றாங்க, நிறைய புத்தகங்களை சரிங்களா வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னா நூலகம். சரிங்களா? அது வந்து நல்ல அறிவு வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்கும் அந்த இடத்துல அப்படின்றாங்க. இப்ப நூலகம் பத்தி இன்னும் விரிவான விஷயங்களை நம்ம மோஜோ சொல்றாங்க. சரிங்களா? அந்த புத்தகங்கள் வந்து நம்ம அடுத்த தலைமுறையினருக்கும் என்ன பண்ணுது? புத்தகங்கள் தான். இப்ப அச்சிடப்பட்ட அந்த பிரிண்டட் புக்ஸ் என்ன ஆகுது? நமக்கு மட்டும் உதவுறது இல்ல, நம்மளை தாண்டி அடுத்த தலைமுறை வரைக்கும் அது நம்ம கடந்து போகுது. அது அவங்களுக்கும் அறிவு கொடுக்கிற ஒரு ஊடகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோஜோ சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து உலகத்துல உள்ள நூலகங்கள் பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு ரெமோ கேக்குறாங்க. அதுக்கு மோஜோ சொல்றாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா பிரிட்டிஷ் நூலகம், பிரிட்டிஷ் லைப்ரரி. சரிங்களா? இது வந்து 3000 ஆண்டுகால பழமையான புத்தகங்கள் இங்க இருக்குன்றாங்க. அதாவது 3000 இயர்ஸ்க்கு பிஃபோர். சரிங்களா? அந்த புத்தகங்கள் கூட என்னது அந்த நூலகத்துல இருக்கான். அது மட்டும் இல்ல, மின் நூல்கள் புக்ஸும் அங்க இருக்கு அப்படின்றாங்க. இப்ப எவ்வளவு பழமையான லைப்ரரியில இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய லைப்ரரி. இதுதான் அந்த லைப்ரரியோட பிக்சர். சரிங்களா? இதுதான் பிரிட்டிஷ் நூலகம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து என்ன லைப்ரரி அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதுதான் அடுத்த நூலகம். இது எங்க இருக்குன்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் நகர். அமெரிக்கால வாஷிங்டன் நகர்ல இருக்கு. இதுதான் அந்த லைப்ரரி. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஒவ்வொரு சேர் கிட்டையும், அந்த டேபிளுக்கு ஒவ்வொரு சேர் கிட்டையும் ஒரு லைட் இருக்கு பாருங்க. படிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. சரி, இங்க வந்து எவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படின்னா, எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னா 110 மில்லியன் புத்தகங்கள் இருக்கான் இதுல. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன நூலகம் அப்படின்னா, அந்த நூலகம் பேரு செரிட்டோஸ் மில்லேனியம் நூலகம். செரிட்டோஸ் மில்லேனியம் நூலகம். இது எங்க இருக்குன்னா அதே அமெரிக்காவில கலிபோர்னியால செரிட்டோஸ் அப்படின்னு நகரத்துல இருக்கு. சரிங்களா? இங்க வந்து குழந்தைகளுக்குன்னு ஒரு தனி பிரிவே இருக்கான்.
சரிங்களா. அடுத்த நூலகம் என்னன்னா அதே அமெரிக்காவுல பிரெண்ட் பிரென்வுட் நூலகம். சரிங்களா. பிரென்வுட் நூலகம். சரிங்களா. அது வந்து அடுத்தது. இன்னொன்னு வந்து இன்னும் சிறந்த நூலகம் எங்க இருக்குன்னா மையிங்கா அப்படின்ற நூலகம். அது எங்க இருக்குன்னா மத்திய ஆப்பிரிக்க நாடு. மத்திய ஆப்பிரிக்க நாடுல புருண்டி அப்படின்ற இடத்துல மையிங்கா அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த நகரத்தோட முதல்ல உருவாக்கப்பட்ட நூலகமும். சரிங்களா. ஒரே நூலகம் அதுதான். அதுக்கப்புறம் நூலகம் எதுவுமே அங்க இல்ல அப்படின்றாங்க. இந்த நூலகத்தோட சிறப்பு என்னன்னா இது வந்து காது கேட்காத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவே அமைக்கப்பட்ட சிறந்த நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து ஆசியாவுல உள்ள நூலகங்கள் பற்றி சொல்லேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏசியன் காண்டினென்ட் அங்க இருக்கிற அந்த நூலகங்கள் அந்த லைப்ரரி பத்தி சொல்ல அப்படின்னு ரெமோ கேக்குறாங்க. அதுக்கு மோஜோ சொல்றாங்க வந்து சீனாவுல ஒரு நூலகம் இருக்கு. அது என்னன்னா அது ஒரு தேசிய நூலகம், நேஷனல் லைப்ரரி ஆஃப் சைனா. அது எங்க இருக்கு அப்படின்னா பெய்ஜிங் அப்படின்ற நகரத்துல இருக்கு. சரிங்களா. இது பாத்தீங்கன்னா அந்த கட்டட வடிவமைப்பே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, அததான் சொல்றாங்க. எவ்வளவு பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க பாருங்க. சரிங்களா. ரொம்ப பெரிய நூலகம் இல்ல, இது வந்து பல ஆயிரம் மின் நூல்களை கொண்டது. மின் நூல்கள்னா என்னது, இ புக்ஸும் இங்க இருக்கு. சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம இந்தியால இருக்கிற நூலகம் பத்தி சொல்றாங்க. அதுல வந்து ஆசியாவின் மிக பழமையான நூலகம் அது ஒண்ணு இந்தியால இருக்கு. அது என்னன்னா சரஸ்வதி மகால் நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம். சரிங்களா. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. சரஸ்வதி மகால் நூலகம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த நூலகம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுலதான் இருக்கு. தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, தஞ்சாவூர்ன்ற ஊரு. அந்த ஊர்ல தான் இந்த நூலகம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஊருக்கு, நீங்க நிச்சயமா வந்து நீங்க தஞ்சாவூர் போய் இந்த நூலகத்தை ஒரு தடவை எல்லாரும் போய் பாருங்க. சரிங்களா. இங்க வந்து என்னென்ன இருக்குன்னா அரிய வகை ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடி பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரிங்களா. ஓலைச்சுவடினா எதால ஆனது, இந்த பனை ஓலை. சரிங்களா. அதுல வந்து எழுதப்பட்ட விஷயங்கள். அந்த காலத்துல எல்லாம் பேப்பர் எல்லாம் கிடையாது, காகிதங்கள்லாம் கிடையாது, பேனா பென்சில் எல்லாம் கிடையாது. இந்த பனை ஓலையில தான் செதுக்கியிருப்பாங்க எழுத்துக்களை. அது வந்து அங்க இருக்கு. அடுத்தது தமிழ், தெலுங்கு, மராத்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளின் குறிப்புகள். இந்த மொழிகளை பற்றிய செய்திகள்லாம் இந்த நூலகத்துல இருக்கு அப்படின்றாங்க. என்ன, தமிழ், தெலுங்கு, மராத்தி, ஆங்கிலம். சரிங்களா. இந்த நூலகத்தை வந்து பொதுமக்களுக்கு உணர்த்தும் வகை ஒரு அருங்காட்சியகமும் இருக்கு அப்படின்றாங்க. ஒரு சின்ன வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரியும் இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா. இங்க வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த தஞ்சாவூர்ல எல்லாருமே போய் நிச்சயமா பாருங்க. சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு போய் எல்லாரும் பாருங்க. சரிங்களா. இப்ப அடுத்தது இப்ப அடுத்தது இன்னொரு நூலகம் பத்தியும் சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு. சென்னையில எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய அந்த நூலகத்துக்கு பெயர் என்னன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரிங்களா. இது வந்து ஆசியாவிலேயே பெரிய நூலகத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏசியன் கான்டினென்ட்லயே மிகப்பெரிய நூலகத்துல இதுவும் ஒண்ணு அப்படின்றாங்க. இதுதான் அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரிங்களா. இந்த நூலகம் வந்து இந்த நூலகத்துக்கு வந்து அண்ணாதுரை அவங்களோட பெயரை தான் வச்சிருக்காங்க. சரிங்களா. அண்ணாதுரை யாருன்னு இப்பதான் பார்த்தோம், முன்னாள் முதலமைச்சர், நம்மளுடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தவங்க. சரிங்களா. அவர் வந்து எப்பவுமே புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால இதுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதான் ஒரு அவருடைய 100 வயதை வந்து இது சிறப்பிக்கிற வகையில இந்த பெயர் அவங்க அந்த நூலகத்துக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா. இந்த நூலகத்துல வந்து 5 லட்சம் 5 லட்சம் நூல்கள் இருக்கா அந்த நூலகத்துல. சரிங்களா. அது மட்டும் இல்ல, இந்த நூலகம் வந்து உலக இணைய மில் நூலகத்துடன் இணைக்கப்பட்டது. வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்ன பண்றாங்க, இந்த நூலகத்தை இணைச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய இ புக்ஸ் நீங்க இங்க போனீங்கன்னா இந்த உலகத்தோட இணைந்த லைப்ரரியோட எல்லாம் இது இணைஞ்சிருக்கும். இணைஞ்சு அங்க இருக்கிற இ புக்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இது இந்த லைப்ரரி மூலமா உங்களுக்கு கிடைக்கும், இந்த நூலகத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. இப்ப இந்த நூலகத்துல 8 தளங்கள் உள்ளது, 8 ஃப்ளோர்ஸ். இந்த 8 மாடி இருக்கான் இங்க. சரிங்களா. இந்த நூலகத்துல வந்து
ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு விதமான நூல்கள் ஒவ்வொரு தளத்திலையும் வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து ரொம்ப நவீன அத மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியும் இந்த நூலகத்தை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து நிறைய நூலகங்கள் பத்தி நமக்கு சொல்லிட்டாங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம் இவங்க 2 பேரும் உரையாடுதல் மூலமா. சரிங்களா? இப்ப இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ரெமோ என்ன பண்ண போறாங்கன்னா பேச்சு போட்டியில பேச போறாங்க. சரிங்களா? நீங்களும் வந்து என்ன பண்ணணும்? நூலகங்கள் போய் பாருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ உங்க ஊர்லயோ இருக்கிற நூலகங்களுக்கு நிச்சயமா நீங்க போங்க. சரிங்களா? அங்க உள்ள புத்தகங்கள்லாம் படிச்சு பயன்பெறுங்க. நீங்க ஊருக்கு வந்தாலும் அதாவது இந்த மாதிரி இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நூலகங்களுக்கும் போய் அங்க இருக்கிற நூலகங்களையும் பார்த்து அங்க இருக்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதுதான் இந்த பாடப்பகுதி. சரிங்களா? நம்ம வந்து இதை அடுத்த பகுதியில மீதியை பார்ப்போம். நன்றி.